முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய கெட்ட நேரம் அனைத்தும் முடிந்து விட்டது தங்கமே. ஒரு நல்ல செய்தியோடு தான் உன் அப்பா நான் இங்கு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே வரப்போகின்றது. நீ எது நினைத்தாலும் அது நடக்கப் போகின்றது. உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே. இதை நீ எக்காரணம் கொண்டும் தவறவிட்டு விடாதே. திருச்செந்தூர் ஆலயத்தில் என்னை கண் குளிர தரிசனம் செய்ய வேண்டும் என்ற உன் மன குறியை நான் நன்கு அறிவேன் தங்கமே. உன் உள்ளம் துடிக்கின்றது. ஆனால் உன் சூழ்நிலைகள் உன்னை தடுத்து நிறுத்துகின்றன. அதற்கு காரணம் உனது கர்ம வினைத்தான் தங்கமே. நீ ஆலயம் வந்து உன் கர்ம வினைகளை எரிந்து விடுவாயா என்ற பயம் மாயை உன்னை சோதிக்கின்றது. ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. ஏனென்றால் என்னுடைய செல்ல பிள்ளை நீ அல்லவா. அவ்வாறு நீ இருக்கும் பொழுது உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்து கூடிய விரைவில் நீ என் ஆலயம் வர நான் உத்தரவு விடுகின்றேன் தங்கமே. கூட்டம் எவ்வளவு இருந்தாலும் அதை தாண்டி நீ என்னை காண்பாய். அப்போது நான் உனக்கு அந்த பூர தரிசனத்தை நான் அருள்வேன் தங்கமே. பொறுமையாய் காத்திருக்கும் உன்னுடைய கவலையை நான் உணர்கின்றேன். மற்றவர்களால் நீ வஞ்சிக்கப்பட்டாலும் நீ என்னை நோக்கி நம்பிக்கையோடு வருகின்றாய். ஆகையால் உன்னை காக்க நான் வந்திடுவேன். உன்னை கைவிடாமல் நான் பாதுகாப்பேன். உன்னை சரியான பாதையில் வழி நடத்தி உன்னோடு நான் நடப்பேன் தங்கமே. என்னை வணங்கும் உனக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் தந்து நான் வாழ வைப்பேன். ஒரு பெண்ணின் ஆசை பெரிய பொருள்களோ செல்வங்களோ அல்ல. அவள் விருப்பம் தன் கணவன் தன்னை மனைவியாக மட்டுமல்ல உயிராக நேசிக்க வேண்டும் என்பதே. அவளின் சிறிய சந்தோஷத்தை மதித்து அவளின் கண்ணீர் துடைக்கும் கணவன் அவளுக்கு உலகம் ஆனவன். அப்படிப்பட்ட உண்மையான பாசம் கொண்ட கணவன் மனைவி வாழ்க்கை என்னுடைய அருளால் எப்போதும் பாதுகாப்புடன் நிலைத்து இருக்கும். யாராலும் அந்த பாசத்தை பறிக்க முடியாது தங்கமே. அது என்னுடைய ஆசீர்வாதத்தில் உறுதியாக நிற்கும். என் பிள்ளையும் நீ அப்படியே வாழ்வாய். நல்ல செய்தி இனி உன்னுடைய வாழ்க்கையில் வரும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.